நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தட்டைப்பயிறு சாதம். எங்காவது நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலோ இல்லை குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து வரதுனாலோ இந்த சாதம் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். குயிக்காக லஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். தட்டைப்பயிரில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்னென்னா இதை வந்து நம்ம உணவில் வந்து அதாவது தட்டைப்பயிறு குழம்பு இந்த மாதிரி கிரேவியாகவும் சேர்த்துல. இது வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக நான் வந்து சாதத்தில் போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது தட்டைப்பயிறு சாதம். தட்டைப்பயிறு வந்து நான் வேக வச்சு ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் 100 கிராம் வேணால் 50 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். வேக வச்சு தண்ணி இங்கே வச்சுருக்கேன். தக்காளி 2, பூண்டு 4 பல், அதை வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், சீரகம் தாளிக்கிறதுக்கு. அரிசி வந்து இந்த டம்ளரில் நான் 2 எடுத்திருக்கேன். தேவையான அளவு ஆயில், நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 பெரிய வெங்காயம், கடுகு கொஞ்சம், மஞ்சத்தூள், பெருங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜாஸ்தி தான் ஊற்றுறோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர டைமுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு நான் போட்டேன். இப்போ வந்து நான் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பெருங்காயம் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூண்டும் வரமிளகாய், பச்சை மிளகாய் இதையும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அடுத்து வந்து தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த டிஷ்ஷு ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. கூடவே வந்து நம்ம இந்த மசாலாலாம் ஏறணுங்கிறதுனால நான் வந்து வேக வச்ச தட்டைப்பயிரையும் நான் போட்டுறேன். இது வந்து என்னன்னா நிறையா விசில் விட்டிங்கன்னா கொலன்னு போயிடும். அதனால நான் ஒரே ஒரு விசில் தான் போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, மசாலா இறங்கிடுச்சு. இன்னொன்று என்னென்னா இந்த பருப்பில் வந்து நான் ஆல்ரெடி சால்ட் போட்டு வேக வச்சுட்டேன். பட் இருந்தாலும் சாதத்துக்கு போடுறப்போ பத்தாது, சால்ட் பத்தாது. தண்ணிலையும் சால்ட் இருக்குது. அதனால் நம்ம இதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஆல்ரெடி நான் வேக வச்ச அந்த பருப்பு தண்ணி அதையும் ஊற்றிடுறேன். ஏன்னா மொத்தமாக நம்ம 4 டம்ளர் ஊற்றினா போதும். 1 டம்ளர், 2 டம்ளர், 3, 4. நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரிசி வந்து போட்டுடலாம். அரிசி வந்து 2 டம்ளர் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அரிசி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் போட்டுக்கலாம். 2 விசில் இருந்தாவே போதும், ரொம்ப ஜாஸ்தி விடாதீங்க. நம்ம 2 விசில் விட்டாச்சு. இப்போ வந்து விசில் அடங்கிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, சாதம் சூப்பராக வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இது வந்து நீங்கள் ஈஸியாக குக் பண்ணலாம். ஒரே ஒரு வெங்காயம்,
தக்காளி 2 தக்காளி இருந்தாவே போதும். தட்டைப்பயிறு இது மாதிரி தான். இப்போ வந்து தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் தட்டைப்பயிறு சாதம் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.